மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையின் போது பல்வேறு பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பார்ப்போர் அறிவித்தல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும். அந்த வகையில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையாகவும் மாமன்ற உறுப்பினரின் கோரிக்கையாகவும் தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் பொதுமக்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது என்று தெரிவித்தவாறு கடந்த நிதிநிலையின் அறிக்கையின் பொழுது ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய தெருநாய்களும் இந்த ராபிஸ் வேக்சின் பொருத்தப்படும் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மண்டலம் ஒன்றுக்குட்பட்ட பகுதியில் திட்டம் துவங்க இருக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் மதிப்புக்குரிய ஜெயசீலன் அவர்களும், வட்டார துணை ஆணையர் ரவிசர் அவர்களும், மண்டல குழு தலைவர்களும், நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் அவர்களும், இப்பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அனைவரும் உடனிருந்து இத்திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வேர்ல்டு வைட் வெட்டரி சர்வீஸ் என்ற தனியார் என்ஜிஓ மூலியமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை தெருநாய்க்கள் இருக்கிறது என்று கண்டறிந்து கிட்டத்தட்ட 1,80,000 தெருநாய்க்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு தெருநாய்களும் மாநகராட்சி சார்பாக ராபிஸ் வேக்சின் போடப்படும் என்று தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு அத்திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது.